டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நான் உங்களை சந்திக்க போகிறேன். 3 கதைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த 3 கதைகளும் வித்தியாசமான கதைகள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்து புதுமையான கதைகளை அவங்கவுங்க அனுப்பியிருக்காங்க. முதலாவது கதை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த கதை அவருடைய கதை, அவர் வாழ்க்கையில் நடந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொழும்புல இருந்தால் எழுதுகிறேன். என்னுடைய பேர் சுரேஷ்னு சொல்லியிருக்காங்க. சரி, சந்தோஷம். உங்கள் பேர் சுரேஷ், கொழும்புலேருந்து எழுதியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை அவர் இங்கே பதிவு செய்திருக்காரு. அதனால எப்பவுமே ஒரு விடயம் நடக்கும்பொழுது கொஞ்சம் ஆழமாக யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இவர் என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு செல்ல குழந்தை, அதுக்கப்புறம் வளர்ந்து பெரியவராகி வேலைக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. வீட்டில் அம்மா அப்பாவனுடைய சொல்படி கேட்டு நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா, அவர் கூட நிறையா பேர் வேலை செய்யும் பொழுது அங்கே பெண்களும் வேலை பண்ணுறாங்க. அந்த அலுவலகத்தில் ஒரு பெண் நல்லா அன்பாக பேசுவாங்களாம். எப்பொழுதுமே அவங்க வீட்டில் கொண்டு வர உணவுகளை இவர்கிட்ட பகிர்ந்துக்குவாங்களாம். இவரும் சந்தோஷமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த உணவெல்லாம் அப்படின்னு சொல்லி பாராட்டி அந்த உணவெல்லாம் இவர் சாப்பிட்றது ஒரு வழமையான விடயமாக இருந்தது. இப்படி அன்பாலாம் இருந்துகிட்ருக்கும் பொழுது இவருடைய பிறந்த நாள், இந்த சுரேஷ் அப்படின்ற அந்த நபருடைய பிறந்த நாள் வந்திருக்கு. இப்போ பிறந்த நாள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல. அப்போ கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு தயார் பண்ணிட்டாங்க. அப்போ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கேக்கெல்லாம் வெட்டி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது ஒரு வழமையான விடயம். அப்போது இங்கே எல்லாரும் கிஃப்ட் பண்ணுறாங்க. கிஃப்ட் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட பெண்ணும் இந்த சுரேஷுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்ட்டை சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு தான் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிலர் டை கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸுக்கு தேவையான பென் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட்டு. அப்போது இந்த பெண் கொடுத்த கிஃப்ட் பார்த்தா ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்டில் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகான ஒரு கலர் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு. அப்போது இந்த டிஷர்ட்டை ஒரு கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த டிஷர்ட்டை அவர் பாவிக்கவே இல்லை, அப்படியே வச்சுருந்தார். திடீர்னு ஒரு நாள் இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வெளியே போகிறார். அப்போ கொஞ்ச நாளாகவே அந்த 2 கிழமையாகவே அந்த ஆஃபீஸில் இருக்கிற அந்த பெண் இந்த குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 1 மாதம் கழித்த நிலையில் தான் இந்த டிஷர்ட்டை போடுறாரு. ஆனால் இந்த 2 கிழமை ஆஃபீஸுக்கு அவங்க வரல. அவ்வளோ தூரம் வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு உடல் நல குறைவு அப்படிலாம் இருந்ததுனால வரலையோ அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. சரி அப்படின்னு பார்க்கும்பொழுது வெளியிலேருந்து நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. இப்படியெல்லாம் அவர் இருக்கும்பொழுது இந்த டிஷர்ட்டை போட்டு போயிருக்காரு. போட்டு போயிருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு புரியல, ஏன் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா அபி அப்படின்னு எழுதியிருந்ததான். இவர் அபி அப்படின்னு எழுதியிருந்த இந்த டிஷர்ட்டை பார்த்து என்ன நினச்சிருக்காருன்னா, யாருடையோ பேரை குறிப்பிடுறாங்க போல அப்படின்னு நினச்சிருக்காரு. இந்த அபி என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அவங்களுக்கு பிடிச்சவங்களை அவங்களுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறவங்களை அபி அப்படின்னு போடுவாங்க அப்படின்ற ஒரு சொல் இவருக்கு இருக்குன்றது இவருக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு யாரோ ஜோக்கா சொல்ல போய் தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிருக்கான், ஓ அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு தன்னை பிடித்ததுனால், தன்னை அவங்களுடைய வாழ்க்கை துணையாக நினச்சதுனால தான் அந்த அபின்ற ஒரு வார்த்தையை அவங்க பாவிச்சிருக்காங்க அப்படின்னு அவருக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மும்மரமாக இப்போ 2 கிழமை ஆஃபீஸுக்கும் வரல. அவங்க ரொம்ப பெருசாக அவர் தேடவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் தேடி இருக்காரு. ஏன் இவங்க ஆஃபீஸுக்கு வரல, இவங்க ஃபோன் எடுத்தால் இவங்க ஃபோன் நாட் ரீச்சபிள் வருது. அதுக்கப்புறம் இவங்களை எப்படியாவது சந்திக்கலாமா அப்படின்லாம் முயற்சி பண்ணும்பொழுது முற்று முழுவதுமாக அந்த பெண்ணிடம் தனக்கு ஒரு எந்தவித தகவலும் தொடர்பும் கிடைக்காத நிலையில் இருக்கிறாங்க. அப்போ தான் கவலைப்பட்டாராம், இது முன்னாடியே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அவங்க மனசு எவ்வளவு தூரம் சங்கடப்பட்டிருக்கும். இப்படி ஒரு டிஷர்ட்டை நான் வாங்கி கொடுத்து இதற்கான பதிலை அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்கும் பொழுது அதற்கான பதிலை நம்ம தன்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்பொழுது அந்த பெண் எந்த அலுவலகத்தில் அவங்களுடைய வேலையை தொடர்றாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவங்களுடைய சம்மந்தமான எந்த விடயமும் இவருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் காதல் கூட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடும் போல. ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் ஒரு கதை கேட்டுட்டீங்க. 2வது கதை கேட்டுடலாமா? இந்த கதை பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் கொழும்புல தான் எழுதியிருக்காங்க. ஆனால் எழுதியவர் தன்னுடைய பேரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கதை என்னுடைய நண்பருடைய குடும்பத்தினுடைய கதை, அவங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நடந்த விடயத்தை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, அந்த அந்த குடும்பத்தில் நல்ல உழைக்கக்கூடிய ஒரு நபர்,
வீட்டுக்கு வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்ல இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார். ரொம்ப நல்லா பழகக்கூடியவராம், எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பழகுவாராம். அவருக்கு ஒரு காதல் வந்தது. அந்த காதல் வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தாலுமே அதுக்கப்புறம் வீட்லேயும் சம்மதம் சொல்லி திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடித்து அவருக்கும் தான் பார்க்கும் இடத்துல இன்னும் அந்த தொழில் வந்து உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைச்சி நல்ல நிலைக்கு அந்த குறிப்பிட்ட நபர் வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. காதல் வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்கும் இந்த அன்புக்கும் அடிப்படையாக ஒரு குழந்தை கிடைக்குது. இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு முதலாவது குழந்தை ஆண் குழந்தை. அப்போ ஆண் குழந்தை கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது 3 வருடங்கள் கழித்த பிறகு இன்னொரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையும் ஒரு ஆண் குழந்தை. இன்னும் அவருக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறது. 2 குழந்தை, ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு, நல்லா படிக்க வச்சு வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு அந்த குறிப்பிட்ட நபர் நினச்சிட்டு இருக்காரு. நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இவங்க 5 வருடம் ஆயிட்டு, இவங்க திருமணம் முடித்து 5 வருடம் முடிஞ்சிருச்சு. மூத்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது முழுமையாக வந்து 4 வயது, 2வது மகனுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 2 வயதை கிட்டத்தட்ட எட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ இந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது ஒரு நாள் வந்து அவங்க மனைவியினுடைய போக்கிலையும் மனைவியினுடைய பேசும் விதத்திலையும் அவங்க வந்து அவர்கிட்ட இருந்த அந்த அன்பை செலுத்திய விதத்திலையும் வித்தியாசத்தை உணர ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் 5 வருடம் கழித்து அந்த 2வது குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுது. ஆனால் அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வீட்டை ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிறாரு. தான் உழைக்கும் அத்தனையும் குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த எதிர்காலத்தை கொண்டுட்டு போகிறாரு. அப்போ நம்ம எந்த இடத்துல குறைவிட்டோம், எந்த இடத்துல பிழை பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறோம். எங்கேயுமே நம்ம அப்படி பண்ணலையே, கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தானே வந்துடுறோம். சில நேரங்களில் ரொம்ப வேலை பளு அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து அவருக்கு வந்து வெளியிடங்களுக்கு போக வேண்டிய விடயங்களுக்கு கூட அவர் போக வேண்டி வரும். அந்த நேரம் ஒரு 2 நாள் வெளியிடங்களில் போயிட்டு அவர் தங்கி இருந்து அவருடைய அந்த நிறுவனத்தின் சம்மந்தமான வேலைகளையும் பார்க்க வேண்டி வரும். அந்த நேரம் கூட நான் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய மனைவியோடையும் குழந்தையோடும். அப்போ கூட அந்த அவங்களுக்கு வந்து அந்த தனிமையையும் அந்த பிரிவையையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கூட நான் இருந்தேனே. அப்போல்லாம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். ஆனால் மனைவியினுடைய அந்த போக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உணர்றாரு. அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் மனசை விட்டு பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பேசும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மனைவி சொன்ன ஒரு விடயம் அவருக்கு ஒரு இடி அப்படியே தலையில் இறக்குற மாதிரி இருந்தது. என்ன தெரியுமா? அந்த 2வது குழந்தை அவர் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அதுலேருந்து மீளவே முடியல. இது சும்மா கற்பனையாக இருக்குமோ, கனவாக இருக்குமோ அப்படிலாம் அவருக்கு தோணி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேறொரு நபரோடு காதல் ஏற்பட்டிருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில். அது தெரியாமலே இவருக்கு இருந்திருக்கு. இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் இவர் என்ன செய்தாராம் தெரியுமா? சண்டை போடவில்லை, விவாகரத்தும் கொடுக்கவில்லை. அந்த குறிப்பிட்ட நபருடன் தன்னுடைய மனைவியை சேர்ந்து வாழுங்க அப்படின்னு நினைச்சிட்டார். தன்னுடைய மூத்த மகனையும் மனைவியினுடைய பராமரிப்பில் தான் விட்டுருக்காரு. அவங்கள வந்து போய் எப்பயாவது ஒரு தடவை போய் பார்க்குறதும் அந்த குழந்தைகளுக்கான அந்த மூத்த பையனுக்கான செலவை முழுமையாக செய்வதும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்து செய்யறதும் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து அவங்கள விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு தோணல. ஆனால் அந்த 2வது குழந்தைய தன்னுடைய குழந்தையாக நினச்சி ஒரு கொண்டாடினார் இல்லையா, அந்த வருத்தம் இன்னும் அவர் மனதில் இருக்குது. ஏன் இப்படி நடந்தது? தானும் திருமணம் முடிக்கும் பொழுது காதல் செய்து தான் திருமணம் முடித்தேன். அந்த காதல் எதை தனக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது, எவ்வளவு கஷ்டத்தை அந்த காதல் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. காதல் என்றால் அழகுன்னு சொல்லுவாங்க, காதல் என்றால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காதல் இவ்வளவு தானா? காதலும் கசக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய குழந்தையை தூர நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அவர் வேறொரு திருமணமும் செய்யவில்லை. அந்த குழந்தைக்காக அவர் வாழணும்னு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் சில நேரங்களில் சில மனிதர்களை வெளி உலகில் நாங்கள் சந்திக்கத்தான் செய்கிறோம். ஆனால் இங்கே ஒரு விடயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்பால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய அன்பை முழுமையாக நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா, அந்த அன்புக்கு நம்பிக்கையானவராக நீங்கள் இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் வந்து விலை மதிப்பற்ற ஒரு பொருள் இல்லையா? அதுக்கு வந்து விலையே கிடையாது. அந்த நம்பிக்கை எப்பொழுது நீங்கள் அவங்களுக்கு முழுமையாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும். அதனால் அன்பை கொடுத்தோம், காதலை கொடுத்தோம் அப்படின்லாம் இல்லை. அந்த நம்பிக்கை, புரிந்துணர்வு, உங்களுடைய குடும்பம் இன்னும் அழகாக மகிழ்ச்சியான ஒரு பூந்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னா அது நீங்கள் வாழும் விதத்தில் தாங்க இருக்குது.
இந்த அன்பு இன்னொருத்தட்ட கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடியெல்லாம் ஓடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே சில நேரங்கள்ல வந்து எல்லாருடைய மனநிலையும் எப்பொழுது எப்படி மாற்றத்தை சந்திக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால இங்க அன்பு குறைஞ்சிருச்சு, அங்க அன்பு அதிகரிச்சிருச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த அன்பை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்கள் என்றால், நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அன்பை உணர முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கலாம், காலம் பதில் சொல்லும். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அந்த கதையை கேட்கும் பொழுது. இன்னொரு கதை கேட்டுடலாமா? இது என்ன அப்படின்னா, இந்த கடிதத்தை வந்து எழுதினவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தான் இதில் பதிவு செய்திருக்காங்க. நான் ஊரையும் பேரையும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து செல்ல மகள், எனக்கு வீட்டில் மூத்தவங்க 2 அண்ணா இருக்காங்க. அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. பொதுவாக அண்ணா இருக்கிற அந்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண் குழந்தை இருந்தால் அதை வந்து தேவதையாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு என்ன கேட்டாலும் எங்களுடைய அண்ணன்மார்கள் வாங்கி கொடுப்பாங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செல்ல குழந்தையாக நான் இருந்தேன். ஓரளவு நல்லாவே படித்தேன். வீட்டில் பட்டாம்பூச்சி மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் காதல் வந்தது. இந்த காதல் எப்படி வந்தது தெரியுமா அவங்களுக்கு? அவங்க வீட்டில் வந்து டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவராம். அவர் மீது ஒரு காதல் ஏற்படுகிறது அவங்களுக்கு. அந்த காதல் எப்படி ஏற்படுதுன்னா, அவங்க அப்பாவினுடைய வாகனத்தை அவர் தான் செலுத்துவாராம். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு இளைஞனா, குணமும் அப்படித்தான், பண்பாக பழகக்கூடியவர். அதனால் இவங்களுக்கு காதல் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அவருக்கு வந்து அப்படி கிடையாது. அவர் மரியாதையோடு நடந்திருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த காதலை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னு போராடி அவரை வந்து ஏற்றுக்கொள்ள வச்சுக்கிட்டாங்க. காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா? என்ன பண்ணலாம்? ஆனால் வீட்டில் வந்து அவங்க ராஜகுமாரி அவங்க வீட்டில். ஆனால் அவங்க எப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ அவரோட வாழணும் அப்படின்னு ஒரு முடிவோடு அவங்க என்ன பண்ணாங்க, கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு அவர் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு போயிடுறாங்க. அவர் வந்து ஒரு அவங்க வாழும் பிரதேசத்துலேருந்து ரொம்ப தொலைவில் ஒரு சின்ன ஒரு ஊரில் தான் அவர் வாழ்கிறாரு. அவங்களுக்கு ஒரே அம்மா. அவங்க அம்மா வந்து முதல்ல வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாங்க. ஆனால் அதற்கு பிறகு மகனுடைய விருப்பம் அப்படின்றதுனால அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பெண் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு அவங்க வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவங்க வீட்டில் அது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு மகள் போய்விட்டாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபரோடு தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பித்து பல கனவுகளோடு ஆரம்பிக்கிறாங்க. முதல் ஒரு குழந்தை கிடைக்கிறது, 2வது ஒரு குழந்தை கிடைக்கிறது, சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. 6 வருடங்கள் கலைந்த நிலையில் கூட வீட்டில் வந்து, அதாவது அந்த குறிப்பிட்ட பெண் வீட்டில் வந்து இந்த பெண்ணோட யாருமே பேச மாட்டாங்களாம். அவங்களும் வந்து இவங்களை பார்க்குறது கிடையாது. இவங்களுக்கு அவங்கள போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் இவர்கள் இந்த பெண் வந்து பெற்றோர்களை பற்றி சிலரிடம் விசாரிச்சுக்குவாங்களாம், எப்படி இருக்காங்க அண்ணா, எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்டுக்குவாங்களாம். ஆனால் அவங்க கிட்டேருந்து எந்த ஒரு அன்பான வார்த்தையும் தனக்கு அதற்கு பிறகு கிடைக்கவில்லையேன்ற ஒரு ஏக்கம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட அந்த நபர் வந்து நல்லா சந்தோஷமாகவே இவங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இவங்க வந்து ஒரு நாள் அவர் வந்து வாகனம் செலுத்தும் பொழுது ஒரு பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு தூர இடத்திற்கு அந்த பொருட்களை கொண்டு செல்லும் பொழுது ஒரு தற்செயலான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அது ஒரு பெரிய அவங்க வாழ்க்கையே வந்து அது திருப்பி விட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு போகும்பொழுது அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இவங்களுக்கு வந்து சேருது. இவங்களுக்கு அது ஒரு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்க போகிறோம், என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா 2 குழந்தைகள் இருக்காங்க. எனக்கு எப்படி அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வேதனை அவங்க மனசில் இருக்குது. இதை எங்கே போய் சொல்லி எப்படி சரி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியல. கணவர் இறந்து விட்டார், அவருடைய கடமைகளை அவங்க முறையாக செய்கிறாங்க. அப்போ கூட அவங்க வீட்டிலேருந்து யாருமே வந்து ஆறுதலாக இருக்கவில்லை அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. அதற்கு பிறகு கணவர் இறந்த பிறகு வாழ்வாதாரம் ஒன்று இருக்குல்ல, அந்த குழந்தைகளை வளர்க்கணும்ல, அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிற காலகட்டத்தில் தையல் வேலை வந்து அழகாக படிச்சிருக்காங்க. தையல் கலையை வந்து ரொம்ப அருமையாக படித்ததுனால அது வந்து அவங்களுக்கு பிற்காலத்தில் கை கொடுத்துருக்கு. அப்போது அவங்க இருக்கிற ஊரில் வந்து சின்ன சின்னதாக தையல் பண்ணி கொஞ்சம் கையில் ஒரு குட்டி வருமானம், அது அந்த வருமானத்தை வச்சு குழந்தைகளை இப்போ வந்து வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த கணவருடைய மாமியார் இன்னும் பக்கபலமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டிலேருந்து இன்னும் அந்த உறவுகள் வந்து இன்னும் என்னுடன் பேசவில்லை, இன்னும் என் மீது அவர்கள் அதிகமான கோபத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. நல்ல ஒரு கணவர் கிடைச்சாங்க, ஆனால் இந்த வாழ்க்கையை எனக்கு இன்னும் நீடித்து கொடுத்துருக்கலாமே, அது வந்து
இல்லாத ஒரு நொடியிலே இன்னும் நான் உடைந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதனால நான் அது ஒரு குழந்தைகளை ஆனந்தமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய வீட்டு உறவுகளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காலம் கனியும் உங்களுக்காக அப்படின்னு தான் சொல்லணும். காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பொழுது சில நேரங்களில் நிறைய விடயங்களை நாங்கள் மறந்துடுவோம். எங்கள் வீட்டில் அம்மா அப்பா கொடுத்த அன்பை மறந்துடுவோம். அண்ணன் அக்கா கொடுத்த பாசத்தை மறந்துடுவோம். அவங்க கொடுத்த பாதுகாப்பை நாங்கள் மறந்துடுவோம். உறவுகள் கொடுத்த நம்பிக்கையை நாங்கள் மறந்துடுவோம். அந்த நிமிடத்தில் எங்கள் மனசில் இருக்கிற ஒரே விடயம் என்ன தெரியுமா? காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதுக்காக நாங்கள் எதுவும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை தன்னுடைய பாதையை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கும் நபர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் அன்பை அவர்கள் ஒரு காலத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. சில நேரங்களில் சில கடிதங்கள் மனதிற்கு அதிகமான அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பதும் உண்டு. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் 3 கதை கேட்டுட்டிங்களா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விதமான பயணங்கள் தான் வாழ்க்கை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.